கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர அனைவருக்கும் கல்வாரியின் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாடி போய் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு பிரஜாதி ஜனங்களுக்கு எத்தனையோ பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது நார்மலா நடக்கிற ஒரு உலகப்பரமான விஷயம். ஆனா வேதத்து மூலமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார்னா உதட்டளவு சொல்லக்கூடாது, பிறந்தார்னு மத்தவங்க நம்ம கிட்ட காமிக்கணும், மத்தவங்க நம்ம கிட்ட பார்க்க அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிறந்தார் உதட்டளவு சொல்றது இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று அர்த்தம் இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்து ஒருத்தன் சொல்லணும், உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றதா உனக்குள்ள இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னு, அதுதான் கிறிஸ்துமஸ். சரி, அதை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்லுது நம்ம தியானிப்போம். அது முன்பாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி. அதாவது எல்லாத்துக்கும் யோனா தெரியும்ல? தெரியும். உங்களுக்கு யோனான்னு கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? யோனா அப்படின்னா உடனே இயேசு கிறிஸ்து தேவன் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவன் செய்யாம என்ன பண்ணான்? ஓடி போனான். அதனால தூக்கி கப்பல்ல இருந்து தூக்கி கடல்ல போட்டா மீன் முழுங்கிருச்சுன்னு சொல்லுவான். சின்ன வயசுல சண்டே கிளாஸ் பிபிஎஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். யோனா வந்து கடலோர வார்த்தை கேட்காம போனா, ஆனால் தூக்கி கடலுக்குள்ள போட்டாங்க, மீன் என்ன பண்ணுச்சு? அவனை முழுங்கிருச்சு. தண்டனை மீன்னால கிடைக்கப்படும் பார்ப்போம். சரி, இருக்கட்டும். நான் முதலாவது இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். இந்த கேள்விக்கு சரியான பதில இப்போ ஒரு பாடல் ஒண்ணு பாடும். கல்வாரி அன்பின் ஊழியத்தின் பாடல் குழுவினர் பாடுவாங்க. அந்த பாடல் முடியறதுக்குள்ள நான் கீழே தர்ற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கேட்கிற இந்த கேள்விக்கு சரியான பதில உங்க பேரு, உங்க அட்ரஸ், உங்க போன் நம்பரை அனுப்புனா ஜனவரி மாசம் 18ஆம் தேதிக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அனுப்புவேன். சரி, அப்படி என்ன கேள்வி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனாவுக்கு தண்டனையை நிறைவேற்றினது யார்? அதாவது தண்டனை கொடுத்தது தேவன், அதை நிறைவேற்றினது யார்? மீன் நிறைவேற்றியதா, இல்ல கப்பலுக்குள்ள உள்ள அந்த மாலுமியும் அந்த ஜனங்கள் நிறைவேற்றினாங்களா, இல்ல வேற யாராவது நிறைவேற்றினாங்களா? கரெக்டான ஆன்சரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். சரி, நான் சொல்ற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? தண்டனை கொடுத்தது தேவன் தான், ஆனா அதை நிறைவேற்றுறது யார்? இப்போ ஒரு வீடு இருக்கு, இந்த வீட்டு யார் கட்டினார்னா இன்ஜினியர் கட்டினார்னு சொல்லுவோம். ஆனா இன்ஜினியரை செங்கல் வச்சு கட்டினாரு இல்ல, ஒரு சித்தாளு சிமெண்ட் போட்டு கலைச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை நேர்த்தியா அந்த செங்கலையும் சிமெண்டையும் நேர்த்தியா வைத்து கட்டுறது யாரோட வேலை? மேஸ்திரியோட வேலை. அப்புறம் அந்த வீட்டு யார் கட்டினா? மேஸ்திரி கட்டினா. பட் இத எல்லாம் செஞ்சது இன்ஜினியர். யோனாவுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கும்னு நினைச்சது தேவன், அவர் இன்ஜினியர். பட் அந்த தண்டனை யார் கொடுத்தா? மீன் கொடுத்துச்சா, மாலுமி கொடுத்தாரா, இல்ல வேற யாராவது கொடுத்தா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்க கரெக்டான ஆன்சர் இந்த பாட்டு முடியறதுக்குள்ள நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நாமத்துல ஒரு கிஃப்ட்னா ஜனவரி 18ஆம் தேதிக்குள்ள அனுப்புவேன். சரி, இந்த பாடலை கேட்போமா? கேளுங்க. ஆன்சரை டக்கு இன்னைக்கு 8:30 மணிக்குள்ள நீங்க அனுப்பணும். இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். இதுக்கப்புறம் அனுப்புனா உங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. பார்ப்போமா? பாருங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. ஓ பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. விண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தானிக்க நம் மன்னர் பிறந்தார், மண்ணில் சமாதானம். விண்ணில் மகிழ்ச்சி என்றென்றும் தானிக்க நம் மன்னர் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார், விண்ணிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. துத சேனைகள் எக்காலம் முழங்க,
என்னாலும் அதிர நம்மை பிறந்தார். தூத சேனைகள் எக்காலம் முழங்க என்னாலும் அதிர நம்மை பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். மின்னிலா மண்ணிலா வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். மின்னிலா மண்ணிலா வெற்றி முழங்க. மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள். ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். மாந்தர் யாவரும் போற்றி பாடுங்கள். ராஜன் இயேசுவை வாழ்த்தி பாடுங்கள். பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க பிறந்தார் பிறந்தார் கிறிஸ்து பிறந்தார். மின்னிலும் மண்ணிலும் வெற்றி முழங்க. கிறிஸ்துவுக்கு அன்பான ஜனங்களே, இந்த பாடலை நீங்க கேட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கேட்கும் போது நீங்க சரியான பதில எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சரி, இப்பொழுது நம்ம செய்திக்குள்ள கலந்து போவோம். சரி, ஒருவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார்னு எதை வைத்து சொல்லுவாங்கன்னா, வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயு 2:5-6 நம்ம பார்த்தோம்னா, சுத்தமான இதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பே, இவர்களை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கும் இடம் கொடுத்து விலகி போனார்கள். அதாவது சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் உள்ள அன்பே. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தாதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அதுதான் கிறிஸ்துமஸ். அது அர்த்தம் சொல்லணும் உங்களை பார்த்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு. நம்ம சொல்றதுல உதட்டளவுல ஹாப்பி கிறிஸ்துமஸ் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களை பார்த்தோம்னா சர்ச்சுக்கு முடியும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா சாராய கடை நிற்பாங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ண சினிமா தியேட்டருக்கு வருவாங்க. இன்னும் சின்ன ஜனங்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அத்தை ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படிம்பாங்க. ஆனா ஓர்பால் போல மாமியார் விட்டுட்டு ஓடிடுவாங்க கவனிக்காம. இன்னும் சில ஜனங்கள் அன்னைக்கு மட்டும் சவரம் பார்த்து ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னு ஒரு பக்கமா மௌத்த தூக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள காயினோட ஆவி இருக்கும். எங்க கிறிஸ்து பிறந்திருக்கிறாருங்க? இல்லையே, கிறிஸ்து சிலுவையில தான் அறையிறீங்க. கிறிஸ்து பிறந்தார் என்றால் உங்க மனசாட்சி உங்க இருதயம் எப்படிப்பட்ட சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் உள்ள அன்பு. அன்பே, அந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு காமிக்கிறதா உண்மையான கிறிஸ்துமஸ். சும்மா வாயினால அன்பா ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றது அன்பு இல்ல. அது பேர் உண்மையான கிறிஸ்துமஸ் இல்ல. சரி, அப்படி எப்படி அந்த அன்பு நம்ம கர்த்தருடைய ஜனங்கள்ல நான் அப்படிப்பட்ட அன்புள்ள மனிதர்களை நம்ம பார்ப்போம். சரி, எப்படிப்பட்ட அந்த மாயம் இல்லாத சுத்தமான இதயத்துல நல் மனசில் மாயமற்ற விசுவாசத்திலும் அன்பு யாருக்கெல்லாம் இருந்தது நம்ம பார்ப்போம். முதலாவது யோனாவை பார்ப்போம். சரி, யோனா நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சர் அனுப்பிருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நான் இப்போ உங்களுக்கு நான் அதோடைய அர்த்தத்தை சொல்றேன், அதாவது அந்த ஆன்சரை சொல்றேன். அதாவது யோனா என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் பார்த்து அவர் சொல்றாரு, நீ இப்ப என்ன பண்ண, மகா நகரமாகிய நினைவேக்கு போ அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்றான், நான் போய் ஒரு இடத்துல தீர்க்கதான்னு சொல்லுவேன். உடனே மனசு மாத்திக்குவீங்க. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ண திட்டுவானுங்கன்னு என்ன பண்ணா, அங்க நினைவேக்கு போகாம என்ன பண்ணா, தரிசிச்சுக்கு ஓடி போனான். ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, யோனா 1:3 அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தரிசனத்துக்கு ஓடி போனான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி, நீங்க கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போனாவே என்ன இருக்கும், உங்களுக்குள்ள சுத்தமான இதயம் இருக்காது, நல் மனசாட்சி இருக்காது, மாயமற்ற விசுவாசம் இருக்காது, அதுல உள்ள அன்பு இருக்காது. ஆனா யோனா முதல்ல எப்படிப்பட்டவனா இருக்கான், விலகி போகணும். இந்த அன்பு, இந்த சுத்தமான இதயம், மாயமற்ற இந்த மாயம் இல்லாத விசுவாசம் எதுவுமே இல்லாத அன்பு இல்லாத ஒரு மனிதனா என்ன பண்ணா, விலகி ஓடுறான். ஓடிப்போய் என்ன பண்றாரு, தரிசிக்கு போற கப்பல்ல ஏறியாச்சு. போய் நல்ல ஜம்முன்னு ஒரு சீட்டு கிடைச்சி நல்ல படம் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நம்ம அதாவது பாதாளத்துல போய் படுக்கப்பட்ட கர்த்தர் இருக்கான்னு அங்க காணும்னு வேதம் சொல்லுது.
கர்த்தர் காணாமல் இருப்பாரா? கண்டாரு. பெரும் கடல் கொந்தளிப்பு. அவங்களெல்லாம் ஐயோ என்ன இவ்வளவு கொந்தளிக்குது, நம்ம என்னமோ தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றாங்க, இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க. ஐயோ நம்ம கப்பல் சாஞ்சிரும், அவ்வளவுதான் தொலைஞ்சோம் முடிஞ்சது அப்படின்னு என்ன பண்றாங்க, மக்கள் உள்ளுக்குள்ள மாலு மீன் எல்லா மக்களா அலைப்பா அப்படியே ஒரே பதட்டமா இருக்கு. ஆனா யோனா பார்த்தா நல்ல நிதானமா நல்ல சமாதானமா தூங்கிட்டு இருக்காரு. இத பார்த்த மாலுமி, எப்பா என்னப்பா இப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்க, நாங்கெல்லாம் இப்ப அழிய போறோம், உன் கடவுளை நீ கும்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அங்க உள்ளவங்க சொல்றாங்க, சீட்டு போட்டு பார்ப்போம் இந்த கடல் கொந்தளிப்பு ஏன் அப்படின்னு. சீட்டு போட்டு பார்க்கும்போது யார் பேர்ல விழுந்து சீட்டு? யோனா பேர்ல விழுந்துட்டு. யோனா பேர்ல அந்த சீட்டு விழுந்துச்சு. உடனே யோனா பார்த்து கேட்கறான், நீ யாருப்பா, நீ எந்த ஊர்ல இருந்து வர, ஏன் உன் பேர்ல சீட்டு விழுகுது, நீ என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லும்போது யோனா அவரோட சொல்ற, இப்படி தேவன் வந்து நினைவுக்கு போக சொன்னாரு, ஆனா நான் தரிசிச்சுக்கு ஓடி வந்துட்டேன், அதனால என்னாலதான் என்ன வச்சு இந்த கடல் கொந்தளிப்பு உங்களுக்கு இத்தனை சேதம் சொல்லும் போது உடனே அவங்க கேட்கறாங்க, இந்த கொந்தளிப்பு அமர்ந்து போகணும்னா நாங்க என்ன செய்யணும்? அவன் சொல்றான், என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, கடலுக்குள்ள தூக்கி போட்டுருங்க, என்னை தூக்கி கடலுக்குள்ள போட்டுருங்க, கடல் நார்மலாயிரும், நீங்க எல்லாம் உயிர் பழச்சுக்குவீங்க. இப்ப எத்தனை பேரு நீங்க மாலுமி அதுக்குள்ள ஜனங்கள் வந்து யோனாவுக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க, எத்தனை ஆன்சர் எழுதியிருக்கீங்க? உண்மையை சொல்ல போனா அவங்க சொல்றாங்க, 1ஆம் அதிகாரம் யோனா 1:16 அப்பொழுது அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மனுஷனோட 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத ரத்த பலி எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரே கர்த்தர் உனக்கு சுத்தமா இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அவங்க தண்டனை கொடுத்தாங்களா, தண்டனை நிறைவேற்றினாங்களா? நிறைவேற்றினாங்க. என்ன பண்றாங்க, நாங்க தூக்கி போடலையா, இவர் சொன்னா நீ தூக்கி உள்ளுக்கு போடுன்னு, உங்க சித்தத்துக்கு நான் செய்யறோம். சரி, அவங்களும் தண்டனை கர்த்தர் தேவனோட சொன்ன அந்த தண்டனை அவங்களும் நிறைவேற்றல. சரி, ஒரு தூக்கி உள்ளுக்கு போட்டாச்சு. உள்ளுக்கு போட்டோன்னே யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தா, அந்த மீன் வயிற்றுல யோனா ராப்பகலால் 3 நாள் இருந்தான். இத படிச்சுட்டா எல்லா மக்களும் என்ன சொல்லுவாங்க, என்னன்னா சண்டே கிளாஸ் பிபிஎஸ்ல யோனா தூக்கி உள்ளுக்கு போட்டோன்னே உடனே மீனை வச்சு முழுங்கிருச்சு, யோனாக்கு தண்டனை மீன் முழுங்குறதுதான் தண்டனை. அது தப்பு. யோனாக்கு தண்டனை அது இல்லை. மீனுங்கிறது யோனாவை பாதுகாக்க வந்த ஒரு நோவாக்கு பேலை எப்படி பாதுகாத்து, அது போல யோனாவுக்கு ஒரு பேலை மீன். சரி, எப்படி தம்பி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? நம்ம பார்த்தோம்னா 2ஆவது அதிகாரத்துல நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அதாவது அவன் சொல்றான், மீன் வயிற்றில் உட்கார்ந்துட்டு ஒரு சேஃப்டியான இடத்துல உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து என்ன பண்றாரு, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கூப்பிடுகிறேன்னு சொல்லல. அவர் மீன் வயிற்றுல உட்காந்துட்டு, கடவுளை மீன் வயிற்றுல உட்காந்துருக்கேன் என்னை விடுவீங்க கர்த்தாவே அப்படின்னு அவரை கூப்பிடல. அவர் என்ன சொல்ல, கூப்பிட்டேன். அப்படி என்ன அர்த்தம்? பழைய காலத்தை குறிக்கும். கூப்பிட்டேன் அப்படின்னா அவர் வேற எங்கேயோ இருந்து கூப்பிட்டு இருக்காரு. அது கர்த்தர் அவர் விடுதலை தந்ததுனால இப்ப மீன் வயிற்றுல உட்காந்து அவருக்கு என்ன பண்றாரு, நன்றி பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார். சரி, அடுத்த வசனம் 2ஆவது அதிகாரம் 3:4 பார்த்தோம்னா அவர் சொல்றாரு, சமுத்திரத்தின் நடுமையாமே ஆலயத்தில் நீரை நீ தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் அலைகளும் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன், ஆயிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். நோக்குகிறேன் அப்படின்னு அவர் சொல்லல. மீன் வயிற்று உட்காந்து கர்த்தாவே உங்களை பரிசுத்த ஆலயத்தை நான் நோக்குகிறேன் அப்படின்னு சொல்லல, நோக்குவேன் என்றேன். அதாவது எப்பவுமே அவர் சொன்ன வார்த்தை, நான் நோக்குவேன் ஐயா அந்த இடத்துல நான் நோக்குவேன் என்றேன் சொன்ன உடனே கர்த்தரை விடுதலை பண்ணினார்னு யோனா சொல்றாரு. நல்லா தெளிவா பாருங்க. தண்ணீர்கள் பறையால் என்னை நெருக்கியது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாக்கள் என்றென்றைக்கும் என்னை அடைகிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனைய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். அல்லேலூயா. அழிவுக்கு தப்பிவியும் கர்த்தாவே அப்படின்னு யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இந்த கத்துனா நீங்க சொல்லலாம் யோனாவுக்கு தண்டனை மீன்.
ஆனா அவர் மீன் வைத்துக்குள்ள உட்காந்து என்ன பண்றாரு, என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர்னு சொல்றாரு. அப்படின்னா மீனா தண்டனை இல்ல, வேற ஏதோ தண்டனை கொடுத்திருக்கு. அந்த இடத்துல இந்த கர்த்தர் அவரை தப்பிக்க வச்சதுனால அவர் மீன் வைத்து உட்காந்து என்ன பண்றாரு, அவருக்கு சோஸ்திர பலியை செலுத்துறாரு. அப்படி கத்துன இனி நீங்க என்ன பண்ணீங்க, அழிவுக்கு தப்பு வச்சுட்டீங்க. தப்பிக்க வச்சிட்டனால நீங்க மீன் வைத்தோட சேஃப்டியா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு என்ன பண்றாரு, யோனா சொல்லிடுறாரு. சரி, அப்படின்னா தண்டனை யார் கொடுத்தது? இதுக்குரிய வசனத்து அர்த்தத்தை நான் அந்த கேள்விக்குரிய விடையை நான் சொல்லிட்டேன். ஒண்ணுமில்ல, அதுக்கு மேல உள்ள வசனத்தை பாருங்க. 3, 4, 5 பாத்தீங்கன்னா, நான் உங்க கண்கள் இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகில. இன்னும் அது கீழே 5வது வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாக்கள் என்றென்றைக்கு என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நீரின் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. அவர் சாகாம எங்க இருந்து கடலை அவர் தப்பிக்க வச்சாரம்மா, தூக்கி கடலுக்குள்ள போட்டோன்னு கீழே போயிட்டாரு. கீழே போனோன்னு கடல் பாஸ் ஆளியில என்ன பண்ணுச்சு, அவர் காலில் சூழ்ந்துக்குச்சு, போட்டு தலையை சுட்டில சூழ்ந்துச்சு. அந்த தண்ணில இருந்து நீச்சல் அடிக்க விட வழிய வர முடியாத அளவுக்கு கடல் பாஸ் என்ன பண்ணுச்சு, அவர் சூழ்ந்து கொண்டது. எல்லாம் ஆளி அவளை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி அவரை சுற்றி கொண்டது. தண்ணி கை கால அடிக்க விடாம, நீச்சல் அடிக்க விடாம அப்படியே கடந்துச்சு. இப்படியே சுத்திட்டு இருந்தா லாஸ்ட் என்ன, அவர் என்ன போயிருக்கும், உயிர் போய் சேர்ந்திருக்கும். எங்க ஊரு பண்ணவள பங்களா பக்கத்துல குளம் எல்லாம் நிறைய இருக்கு. எங்க அம்மா சொல்லுவாங்க, சின்ன வயசுல அந்த குளத்துல விழுந்துட்டோம்னா கீழே பாசி இருக்குமாமா. அந்த பாசியோட இதை நமக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த செடியெல்லாம் நம்ம காலில் சூழ்ந்துக்கிடுச்சுன்னா நீச்சல் அடிக்க முடியாம செத்து போயிருவாங்களாமா. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பாசி. ஆனா அந்த பாசிக்குள்ள யார் உள்ளுக்கு நீச்சல் அடிப்பா, மீன் தான் நீச்சல் அடிக்கும், தப்பிச்சு வரும். ஆனா இயேசு கிறிஸ்து 1ஆம் வசனத்துல, நம்ம 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனா என்னை நோக்கி பார்ப்பான், அவன் அந்த சேத்துலயும் அந்த சகுதியிலையும் அந்த பாசி செடியில இருந்து அந்த கடலோட ஆழத்துல இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு எதுதான் யூஸ் ஆகும், மீன் தான் யூஸ் ஆகும். மனுஷன் போய் காப்பாற்ற முடியுமா, போக முடியாது, அவனும் செத்து போயிருவான். கப்பல் போக முடியுமா, அந்த காலத்துல நீர்மூழ்கி கப்பல் இல்ல, ஆனா அது அந்த அளவுக்கு போகாது. ஆனா மீன் என்ன பண்ணுச்சு, போகும், எந்த அளவுக்கு போகும், கர்த்தர் நியமித்த மீன் போகும். அந்த மீன் அப்படியே சேஃபா அவன் என்ன பண்ணுச்சு, முழுங்கி வயிற்றுக்குள்ள வைத்துக் கொண்டது. அதனால என்னாச்சு, அவன் அந்த கடல் பாசியிலும் அந்த ஆளியிலும் மூச்சு விட முடியாம, நீச்சல் அடிக்க முடியாம, திணறி சாவாம கர்த்தர் பண்ணாரு, மீன் வயிற்றுக்குள்ள சேஃப்டியா உட்கார வச்சிட்டாரு. மீன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், அவன் சுவாசிக்க தகுந்த எல்லா ஸ்பேஸும் உள்ளுக்கு அவனுக்கு இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல படுத்திருந்த அந்த யோனா போய் படுத்திருந்த சொல்றான், எப்பா கர்த்தாவே ஆளியனே சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என்னை சுட்டி கொண்டது, என் பிராணம் போகும்போது உங்களை நோக்கி கூப்பிட்டா உடனே என்ன பண்ணீங்க, நீங்க தப்பிக்க வைத்தீர். திரும்ப படிங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். எப்படி தப்புவித்தீர், மீனை கொண்டு தப்புவித்தீர். தண்டனை கொடுத்தது கடல் பாசி ஆழியும், கடலுக்குள்ள எல்லாமே. தப்பிக்க வச்சது என்னது, மீன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எத்தனை ஆன்சர் அனுப்பியிருப்பீங்க. ஆனா இப்போ இத்தனை நாள் விபிஎஸ்சி சண்டே கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, மீன் தண்டனை குறைச்சு, மீன் எல்லாம் தண்டனை கொடுக்கல, மீனை யோனாவை காப்பாத்தியது. அதனால யோனா என்ன பண்றான், காப்பாற்றப்பட்டவன அவனோட திருப்பி கர்த்தரை நோக்கி என்ன பண்றான், நினைத்தான். கர்த்தரை வேதம் சொல்லுது 2ஆம் அதிகாரம் யோனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நான் நினைத்தேன், அவரை என் விண்ணப்பம் அவர் ஆலயத்தில் சேர்ந்து. உடனே என்ன பண்றாரு, அவரு மீனுக்கு கட்டளையிடுறாரு. மீன் என்ன பண்ணிச்சு, போய் அவனை கரையிலே கக்கியது. சரி, கரையில கக்குனது உடனே என்ன பண்ணாம குடிச்சிட்டு அவன் வீட்டுக்கா போனா, இல்ல, கர்த்தர் சொன்ன சித்தத்தை நிறைவேற்றுக்கு எங்க போனா, நினைவுக்கு போனான். அல்லேலூயா. அந்த மீன் வயிற்றுக்குள்ள அவன் இருக்கும்போது எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா, நம்ம பார்த்தோம்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6ல பார்த்த மாதிரி சுத்தமான இதயம் இல்லாத, நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் உள்ள அன்பில்லாத ஒரு மனுஷனா இருந்தான். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிற மனுஷனா இருந்தான். ஆனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து 3 நாள் கடந்து அந்த தண்ணியை விட்டு அந்த மீன் விட்டு வெளியே எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்,
சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறந்த அன்புள்ள ஒரு மனுஷனாக வெளியே வந்தான். தேவ சித்தத்தை நிறைவேற்றிற அன்புள்ள மனுஷன், விலகி ஓடாத ஒரு கர்த்தரோட சமூகத்துல விலகி போகாத ஒரு அன்புள்ள மனுஷனாய் வெளியே வந்தான். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அந்த அப்படிப்பட்ட ஆத்துமா தான் இயேசு கிறிஸ்து உள்ள அந்த ஆத்துமா தான் உண்மையான கிறிஸ்து உன் உள்ளத்துல பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். உன் உள்ளத்துல கர்த்தர் அப்படி ஒரு உள்ளத்துல பிறந்தால்தான் உனக்கு அப்படிப்பட்ட நல் மனசாட்சி இருக்கும், நல்ல விசுவாசம், நல்ல அன்பு இருக்கும். அதை மற்றவங்க பார்த்து உன்னைய நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையான கிறிஸ்துவன், இவன் ஒரு நல்ல மனிதன், வேதம்படி நடக்கிற மனிதன் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதான் இயேசு உன் உள்ளத்துல பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். அதெல்லாம் வாயில எப்பவுமே ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி என்ன பண்ண ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா யோனா உள்ளுக்கு கொள்ளும் போது எப்படி இருந்தான், வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்து உள்ளத்துல பிறந்தாருக்கு அடையாளமாக கர்த்தர் கீழ்ப்படிந்து ஓடுனான். சரி, முதல் மனிதனை பார்த்துட்டோம். அவனும் என்ன பண்றான், அவர் பார்த்து நினைத்தருளும் அப்படின்னா. ரெண்டாவது ஒரு மனுஷனை பார்ப்போம். இப்போ ரெண்டாவது நம்ம ஒரு மனுஷனை பார்ப்போம். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட, பக்கத்துல சிலுவையில் அறையப்படும் பக்கத்துல இருந்த 2 கள்ளர்கள். சரி, நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் நீங்கெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவ மறுதலித்து யாருன்னா உடனே நீங்க டக்குன்னு சொல்லுவீங்க, ஒரு திருடன் அவரை என்ன பண்ணா திட்டுனா, இன்னொரு திருடன் அவரை விசுவாசிச்சான்னு. அது உண்மையா? அது உண்மைதான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம கூர்ந்து வேதத்தை படிக்கணும். வேதம் பொய் சொல்லாது, அது இருக்கிறதாவே எழுதி இருக்கப்பட்டிருக்கு. கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. சிலுவையை கொண்டு போய் சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையறாங்க, அது பக்கத்துல 2 திருடர்களை அறையறாங்க. வேதத்துல நம்ம பார்த்தோம்னா லூக்கா 27 அதிகாரம் 38 வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். கர்த்தரோட யார் அறையப்பட்டிருக்கா? 2 கள்ளர்கள் தான். 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். சரிங்களா? ஓகே. 44 வசனத்துல பார்த்தோம்னா, அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். வேதத்துல ஒரு கள்ள நிந்திச்சா வேதம் சொல்லியிருக்கோம், அந்த கள்ள அவரை நிந்தித்தான், ஒரு கள்ள நிந்தித்தான்னு தெளிவா சொல்லி. ஆனா வேதத்துல பன்மையா சொல்லியிருக்கு, அவரை நிந்தித்தார்கள். நிந்தித்தார்கள் யாரு? 2 பேரும் நிந்தித்தாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் நிந்திச்சா நிந்தித்தார்கள் சொல்ல மாட்டாங்க, நிந்தித்தான் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா வேதத்துல சொல்லுங்க, அறையப்பட்டதே கடவுளோட இயேசுப்பாவோட அறையப்பட்டது 2 கள்ளர்கள் தான். அந்த 2 கள்ளர்கள் என்ன பண்றாங்க, அவரோட அறையப்பட்டவர்கள் நிந்தித்தார்கள். முதலாவது 2 கள்ளன்னு அவரை நிந்திச்சாங்க. நம்ம தாயின் கரையிலிருந்து பிறக்கும் போது பாவிகளாதான் பிறந்தோம். இந்த 2 கள்ளர் நிந்திச்சாங்க. ஆனா அதுல ஒரு கள்ளன் என்ன பண்றான், தேவன் மேல அன்பு வைத்த கள்ளன். அந்த கள்ளன் தேவன் மேல அன்பு வைத்து அந்த வேதத்தின்படி அது கீழ்படிந்ததுனால என்ன பண்றான், மனம் மாறுகிறான். வேதத்துல பார்த்தோம்னா மத்தேயு 23 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் 39 வசனத்தை படிங்க. அன்றியும் சிலுவைப்பட்டு இருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? ஒரு திருடன் என்ன சொல்றான், யோ நீ கடவுள்னா நீ இறங்கு, என்னையும் ரட்சி அப்படின்னு நம்ம இழிவா பேசுறான். ஆனா இன்னொரு கடை, ஏப்பா வேதத்துல சொல்லியிருக்க, நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நீ தேவனுக்கு பயந்தா நம்ம பண்ண தப்புக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஆனா அவரோ ஒரு தப்பும் பண்ணல, ஆனா சிலுவை தண்டனை அவருக்கு இருக்கு. நீ தேவனுக்கு பயப்படலையா? பைபிள் அப்படிதான், ஒரு வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கா அப்படின்னு என்ன பண்றான், அவனை திட்டுறான். திட்டிட்டு அவன் என்ன சொல்றான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. அவன் திட்டிட்டு அவன் மனசுக்குள்ள தேவ பயமும் சத்தியமும் அவனுக்குள்ள இருந்ததுனால, நியாயப்பிரமாணம் அவனுக்குள்ள இருந்ததுனால என்ன பண்றான், அவரை நோக்கி, இதெல்லாம் நாங்க பண்ணோம், எங்களை சிலுவையில் அறைந்தாங்க, அது கரெக்ட். பட் நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க ஒரு நீதிமான், உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால என்ன, நீங்க ஒரு கடவுளோட பிள்ளை, அந்த தண்டனை எங்களுக்காக ஏத்துக்கிட்டீங்க, கடவுளோட பிள்ளைன்னு அவரை அறைந்து அவன் என்ன பண்றான், ஆண்டவரேன்றான். அவன் என்னைக்கு கர்த்தரை முழு ஏத்துக்கொண்டானோ அன்னைக்கு அவன் என்ன பண்றான், அவரை பார்த்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எங்க இருக்கு, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அன்னைக்கு யோனாவை என்ன பண்ணா, என்னை நினைத்தருளும். இன்னைக்கு இவன் என்ன பண்றான்,
அவனோட எல்லா திருட்டுத்தனம் எல்லா பாவங்களை விட்டுட்டு அவர் முன்னாடி தாழ்மையா கேட்கிற, நீ நினைத்தருளுங்க, நீ வைராக்கியமா நீங்க நினைச்சுதான் ஆகணும் அப்படி கேட்காம ஒரு தாழ்மையா நினைத்தருளுங்க. அந்த அன்பு, மாயமற்ற விசுவாசத்துல உள்ள அன்பு, அந்த அன்போட அந்த திருடன் கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, வா நீ இந்த என்னோட பரதேசில் இருப்பாயின்னு அவர் என்ன பண்ணார், அவனை ஆசிரியத்து அவன் இறக்கும் போது என்ன பண்ணாரு, பரதேசி கூட்டிட்டு போனார். இப்படிப்பட்ட அன்புள்ள இப்படிப்பட்ட ரட்சிப்பு தான் கிறிஸ்துமஸ். அதாவது நீங்க தாயின் கருவிலிருந்து எல்லாரும் ரொம்ப திருட பாவிதான், ஆனாலும் வேதத்தின்படி நடந்து கர்த்தர் அணைந்து அந்த இன்னொரு திருடம் போல கர்த்தாவே நீ நினைத்தருளுங்க அப்படின்னு அவர் பக்கத்துல சிலுவைகள் எப்பவும் நிற்கும் போதுதான் என்ன ஆகும், நம்மளுக்கு பரலோகம். நான் நீதிமான், நான் பிரசங்கி, நான் ஊழியக்காரன், நான் பேசுனா 1 லட்சம் பேர் வர்றாங்க, கர்த்தர் நான் அறியேன்றுவார். எப்பொழுதுமே நம்ம எல்லாம் யாரு, தாயின் கருவிலிருந்து வந்த திருடன், ஆனா வேதத்தின்படி நடந்து என்ன பண்ண, ரட்சிக்கப்பட்ட என்னை நினைத்தருளுங்கன்னு ஒரு திருடன். அதுதான் ரட்சிப்பு. அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஜனத்துக்குள்ளதான் கர்த்தர் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த பிறந்திருக்க அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்துமஸ். நாவினால கிறிஸ்துமஸ் 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 சொன்னா அது கிறிஸ்துமஸ் ஆகாது, கிறிஸ்துமஸ் ஆகாது. அதனால நம்ம கிறிஸ்துமஸ் நாவினால சொல்லாம நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பிறந்திருக்கார் நம்ம வாழ்க்கையில காண்பிக்கும் போது அது என்ன பண்ணும், அதை கண்ட ஒரு மற்ற மனுஷர்கள் உலகத்துல இறந்து யோனாவை போல உள்ளுக்கு தண்ணிக்குள்ள இருக்கும்போது இறந்து தண்ணி விட்டு வெளியேறும் புது மனிதனா வர்ற மாதிரி நம்மளை காண்கின்ற மனிதர்கள் அப்படி வருவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. சரி, நம்ம ஜெயிப்போமா? ஒரு விஷயம் கண்கள் மூடி ஜெபிப்போம். சரி, கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பு பிதாவே, நாங்க யோனாவோட சரீரத்தையும் திருடனோட சரீரத்தையும் நாங்க கண்டோம். யோனா தண்ணிக்குள்ள இருக்கும்போது மாயமற்ற விசுவாசம் அன்பில்லாத மனிதனா, சுத்தமில்லாத மனிதனா தண்ணிக்குள்ள இருந்தான். மீன் வயிற்றுல வெளியேறும் போது சுத்த இதயத்தோடு மாயமற்ற மாயமற்ற ஒரு விசுவாசம் அன்புள்ள மனிதனா வெளியே வந்தான். வீண் பேச்சு காது கேட்க உண்மை விலகி ஓடாத ஒரு மனிதனா உங்க சித்தத்தை நிறைவேற்ற வந்தான். அதே போல திருடன் தான், உண்மை அறிந்து கொள்ளாத வர வரைக்கும் அவன் என்ன பண்ணான், உங்களையும் நிந்தித்தான். 2 திருடன் உங்களை நிந்திச்சாங்க. அவன் என்னைக்கு உண்மை அறிந்து கொண்டானோ, நீர் ஆண்டவர், நீ ஒரு தவறு செய்யல அப்படி என்னைக்கு அறிந்து கொண்டான், என்னைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுத்த அன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டது போல இன்று நாங்க என் மனதார எங்க ஆவி ஆத்மா சரித்து கல்வாரி சிலுவையில அறையிறோம்ப்பா. எங்க வாழ்வு அடுத்த மனிதர்களை உலகத்துக்கு செத்து அப்பா இந்த அடுத்த மனிதர்களை உயிர்ப்பிக்க கூடிய ஒரு நல்ல வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துவோட அவங்களை பவுல் சொன்ன அவரோட அவங்களை தரித்திருக்கிறேன்னு சொல்ல, எங்க வாழ்க்கை அவங்களை உங்களுடைய அவங்களை தரித்திருக்கிற வாழ்க்கைய மாறும்போது அதை கண்ட எத்தனையோ ரட்சிக்கப்படும் போதுதான் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நாவினால சொல்லாதபடி எங்க வாழ்க்கையினால இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார், என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறார். அதனாலதான் நான் மாயமில்லாத சுத்த இதயத்தோடு உண்மையான அன்போடு நான் இருக்கேன்னு அடுத்த ஜனங்கள் சொல்றதுக்கு வாழ்ந்தாதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்பா அந்த கிறிஸ்துமஸ நான் இனிமேல் வர்ற நாட்களை கொண்டாடத்தக்க நானும் என் முழு குடும்பம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்னு நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை யோனாவை விடுதலையாக்கி ஆசீர்வதித்த தேவன், திருடனை ஆசீர்வதித்த கர்த்தர். ஒரு விஷயம் அவனை மன்னித்து அப்பா திருடனுக்கு நினைத்து பார்க்க முடியாத பரதேசிக்கு ஒரு நல்ல இளைப்பாறல் ஆசீர்வாதம் கூட்டிட்டு போன தேவன் இன்றும் உங்க எல்லா போராட்டத்திலும் இந்த விடுதலைக்கு ஒரு சமாதானமான இடத்துல உங்களுக்கு கொண்டு சேர்ப்பார். நீங்க கர்த்தரை விட்டு விலை ஓடினால் பரவாயில்ல, இன்னும் மன்னிப்பு கேளுங்க. இந்த கர்த்தர் உங்க வீட்டுல, உங்க உள்ளத்துல, உங்க பிசினஸ்ல எல்லாத்துலயும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்ல பிறப்பார், உங்களை புதுப்பிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஜெயமெடுக்க செய்வார். ஆசீர்வதிக்க பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஈரோட்டு மூலப்பாளத்துல ஊழி செய்றேன். எனக்காக முழு குடும்பம் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஜெப தேவைக்கு மேல உள்ள அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நாங்க தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.